Hi guys, welcome back to our channel Kichu Sabi. என்னன்னா ஒரே ட்ரெஸ்ல எனக்கு அது இனிமேல் வந்து ரெண்டு வீடியோலாம் இருக்கும் போது ஒரே ட்ரெஸ்ல தான் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேரேஜுக்கான ஒரு ட்ரெஸ் வந்து விளாக் தான். ஆமா, ஆல்ரெடி வந்து ரிசப்ஷன் ட்ரெஸ்ல வந்து நாங்க வாங்கினதை பார்த்துருப்பீங்க. ஆனா மேரேஜ் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இப்போதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எங்க 4 பேருக்குமே வந்து ரெடி ஆச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து எங்க 4 பேருக்கான ஃபேமிலி காம்போ தான் வந்து காட்ட போறோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல காட்ட போறேன். அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே, இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட சாரி கட்டிட்டேன். ஸோ என்னால் வந்து அங்கே கையில் பிடிச்சிருக்கோம், கை வலிக்கிறதால வந்து உட்காந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இவங்களுடைய முகூர்த்த சாரி. இது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் என் சாரி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட முகூர்த்த சாரி. ஆமாங்க, நாங்க வீடியோ எடுத்து வச்சு நாங்க வீடியோ போடல. அது இல்ல, அந்த டைம் எனக்கு கட்டினப்போ வந்து ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்திருந்தோம். அதுவும் வந்து நிம்மியோட போன்ல தான் நாங்க எடுத்திருந்தோம், இதுல எடுக்கல. சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்காகவும் பட்டு சாரி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. சேம் வந்து பெரிய பார்டர் வச்சு ஒரு பட்டு சாரி, கோல்டு கலர் ஒரிஜினல் பட்டு. இது வந்து இவங்களோட இது. ஸோ இது வந்து கோல்டு தீம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா போடுறதுனால நீங்க மட்டும் எப்படி சாதா தீம் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நான் கேட்கவே இல்லை. அதுனா உண்மைதாங்க, யாரையும் கேட்கல, இவங்களே ஆர்டர் போட்டாங்க. ஆனா வந்து சைஸ் வந்து மெஷர்ட்டை வச்சு ஆல்ரெடி நாங்க எதிர தேவையில்லாம மெஷர்ட்டை வச்சு சைஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் இவங்க வந்து எப்படின்னா இவங்கலாம் எந்த கலருமே சூஸே பண்ணவே மாட்டாங்க. எப்ப பாரு ஓ இஷ்டம்னு சொல்லி எனக்கு அதே பழகிச்சா. அப்பயுமே நான் கேட்டல ஏதாச்சும் கலர் போலாமா. நான் என்ன நினைச்சேன்னா இந்த ரெட் கலர் போலாம், இவங்களுக்கு வேஷ்டி கட்ட போறேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. ரெட் கலர்ல ஷர்ட் போட்டு வேஷ்டி போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஆனா அது நார்மல் டேஸ்லயும் வந்து போடலாம்ல, ரெட் கலர் ஷர்ட் போட்டு வேஷ்டி அப்படிலாம் போடலாம்ல. அதனாலதான் சரி நான் ஆப்போசிட்டா நான் என்ன பண்ணேன், கோல்டு கலர் போயிடலாம், இதான் ஹைலைட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என் கண்ணில் பட்டதுனால, முக்கியமா வந்து இவங்களுக்கு கரெக்டா வேஷ்டி ஷர்ட் எல்லாமே கண்ணில் பட்டதுனால ஓகே அப்ப கோல்டு கலரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் சாரி கட்டிட்டேன்னா இதுக்கு பாவா ட்ரெஸ் எடுத்துருவேன். அது எங்க அங்க இருக்கா? ஸோ எல்லாருக்குமே வந்து வேற மெஷர் டைப் வச்சு அளந்து பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. அது எல்லாமே இன்னைக்கு லாஸ்டா இன்னைக்கு மார்னிங் பாப்பாவோட ட்ரெஸ் வந்தது. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் இன்னைக்கு தான் வந்தது காலையில. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஸ்ரீ பாப்பாவுடைய கேமரால டார்க்கா தெரியுதுல, தெரியலையா? அதாவது எப்படின்னா கொஞ்சம் நேர்ல பார்த்தா, ஆனா நிஜமா நான் 2-3 டைம் கேட்டே தான் ஆர்டர் போட்டேன். இந்த கலர் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில இந்த கலர் ஒண்ணும் இல்ல, இது வந்து கோகிலாவோட கலர், இது அவங்க ட்ரெஸ் கலர் இது. ஆமா, ஆனா வந்து நான் ரெட் கலர் பிளவுஸ் அண்ட் ரெட் கலர் பார்டர்ன்றதுனால இதுவுமே ஓரளவு, அதாவது நேர்ல பார்த்தாலும் கொஞ்சம் ஓரளவு மேட்ச் ஆகுது. இதுக்குமே கிட்ட கொண்டு வந்தாதான் இது மாதிரி தெரியுதே தவிர மற்றபடி ஸ்ரீ பாப்பாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பார்த்தோம். ஆமா, அவங்க வந்து எப்போதும் போடவே மாட்டாங்க, அழுதுட்டே இருப்பா ஸ்ரீ பாப்பா. ட்ரெஸ் போட்டோம்னா அழுதா லைட்டா, பட் வந்து கொஞ்சம் லைட்டா வேடிக்கை காமிச்சோன்னா ஆள் அமைதியாயிட்டா. அப்பவே தெரிஞ்சிச்சு ஓகே பாப்பாவுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணாப்ல, இங்க வந்து ஃபுல்லா ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹிப்லயுமே வந்து ஆரி ஒர்க் பண்ணி பெல்ட் டைப் மாதிரி ஒன்று கொடுத்து, கீழே வந்து பிக் பார்டர், பின்னாடி சைடு வந்து நாட்டு ஜிப்பெல்லாம் வச்சு அழகா பாப்பாவுக்கு பஃப் ஸ்லீவ் வச்சு, அதாவது எப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவாங்களே அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். சைஸு சொல்லி பாப்பா ஹைட்ல கொஞ்சம் கம்மின்றதுனால ஹைட் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக அது வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய வேஷ்டி. ஆமா, இவங்களுக்கு வந்து என்னன்னா வேஷ்டி வந்து கட்ட தெரியாது. என் கல்யாணத்திலேயே வந்து என்ன பண்ணாங்க, வேஷ்டி வந்து பின்னாடி ஒரு சைடு சொருவி இருப்பாங்கல்ல, அது கண்டு வந்துருச்சு. யார் கட்டி விட்டா, ஐயரா இல்ல எங்க நைனாவா? நைனா தான் பாத்தீங்கன்னா எடுத்து தம்பி அப்படின்னு சொருவியே விட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து வேஷ்டி கட்டுறது டிஃப்ரெண்டா இருக்குமா, அந்த காலு கடியில விட்டு கட்டுறதா, இவங்களுக்கு கழுதுக்கு அந்த மாதிரி. அதனால வந்து வெல்க்ரோல வந்து வாங்கியாச்சு, இவங்க அப்படின்னா தான் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பட்டு கலர் இது வந்து ஓரளவு சாரியோட வந்து ஆகுது. அதாவது என்னது ரொம்ப கோல்டு கலரு, அதாவது இந்த கலர் கிட்டத்தட்ட அந்த கலர், அதனால அதுக்கு மேட்சிங் ஓரளவு ஃபேமிலி காம்போன்னு சொல்லிக்கிற மாதிரி இவங்க 4 பேரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து இவங்களுக்கு கோல்டு கலர்ல பாத்தீங்கன்னா வேஸ்ட் இது எல்லாமே அயலுக்கு கொடுக்கணும். இப்பதான் எல்லாரும் என்ன போட்டு பார்த்தாங்க, இருச்சாச்சு எல்லாமே வந்த உடனே. ஸோ இது வந்து ஷர்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போச்சு. ஆமா, ஷர்ட் நான் அப்பவே சொன்னேன் 40 எடுக்கலாம் பிராண்டட் மாதிரி தெரியுதுன்ட்டு. இவங்கதான் இல்ல 42 எடு கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க. இவ்வளவுக்கும் அளந்தெல்லாம் பார்த்து எடுத்தேன். பட் வந்து இதான் 40 எடுத்தா கரெக்டா இருக்கும். 42ன்றதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ சைட் மட்டும் நம்ம அடிச்சா கரெக்டா இருக்கும். ஹைட் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, சைடு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இன்னொன்னு பாருங்க, எனக்கு எல்லாம் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான். ஸோ தந்திக்கோட ட்ரெஸ் இதான் பாத்தீங்கன்னா
அவனுக்கும் வந்து கிட்டுவோட ஷர்ட் இது. அதாவது வேஷ்டி. ஆமா, அவனோட இந்த கர்ச்சீஃபை வந்து 4 மடிச்சு கட்டினா ஒரு சைஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சைஸ் வந்து வேஷ்டி. சோ இதான் வந்து கிட்டோட வேஷ்டி. அவனோட வெல்க்ரோ தான். அவன் குழந்தைங்களுக்குள்ளது எல்லாமே மோஸ்ட்லி வெல்க்ரோவா தான் இருக்கும். இதுவுமே நாங்க வந்து போட்டு பாத்துட்டோம் கிட்டுக்கு. இப்பதான் செம்ம பெர்ஃபெக்டா இருக்கு. கிட்டுவுக்கு தான் சொல்ல போகணும். நான் பாப்பாவுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் பெருசு சொல்ல போனா. எனக்கு பிளவுஸ் வந்து வந்துருச்சு, கரெக்டான சைஸ்ல தான் இருக்கு. சோ எங்க 3 பேருக்கும் ஓகே. இவங்க மட்டும் சட்டை வந்து பெருசாயிடுச்சு. மத்தபடி இவ எவ்வளவு அழகா இருக்குல்ல, குட்டி குட்டி ட்ரெஸ். அதை விட வந்து இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, குட்டி போட்டு வேஷ்டி, வேஷ்டி, தோத்தி, வேஷ்டி, அவ்வளவுதான் வேஷ்டி. அவ்வளவுதான். துண்டு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். இது மட்டும் வந்து கொஞ்சம் குட்டியான துண்டு, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ ஆனா பட் வந்து அழகா இருந்துச்சு. தம்பிக்கு போட்டு விட்டு பார்க்கும்போது பர்த்டேக்கு அடுத்த நாள் காலையில முகூர்த்தமுக்காக இது போடுறது. பர்த்டே ட்ரெஸ் தான் பாத்தீங்கன்னா எது போடுறதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். இன்னும் எடுக்கல பர்த்டே ட்ரெஸ். ஆமா, அதாவது எப்படின்னா ஒரு ட்ரெஸ் இல்ல, நிறைய ட்ரெஸ் இருக்கு. அதுல எது வேணுமோ அதை பர்த்டேக்கு வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருப்போம். மைனர் குஞ்சி ட்ரெஸ்ல இருந்து எல்லா இதுவும் இருக்கு. கிட்டுக்கு என்ன தெரியுமா, தச்சு வந்து இந்த புலிப்பல்லு வச்ச செயின் இருக்குல்ல, அது வந்து இப்பதான் எடுத்துட்டு வந்தான். இதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த செயின். சோ அந்த மைனர் செயினையும் போட்டு விட்டு அன்னைக்கு வந்து கலக்க விட்டுடலாம். ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து கோல்டு செயின் வந்து கழட்டி விட்டுட்டு அந்த கழுத்தை ஒட்டி வரும்ல நெக்லஸ் மாதிரி, நான் இது சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா ஸ்ரீ? ஆனா இப்பெல்லாம் வந்து இந்த ஜுவல் ஐட்டம்லாம் போட இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா போட்டு விட்டுருவோம். இந்த கழுத்துல நான் ஒண்ணு சொல்றேன்ல, சின்ன பாப்பாஸ்லாம் போடுவாங்க, கழுத்தை ஒட்டி ஸ்டோன் மாதிரி ஒண்ணு வரும். அது ஸ்ரீக்கு கரெக்டா இருக்குன்றதுனால நாளைக்கு போயிட்டு ஸ்ரீக்கு வந்து கண்ணாடி வளையல், ரெட் கலர்ல கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் கிளிப்பு, இந்த மாதிரி இப்பதான் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருக்கான்றதுனால எனக்கு ஜாலியா இருக்கு போட்டு விடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கணும். அண்ட் எங்களுக்குமே கொஞ்சம் வளையல்லாம் வாங்க வேண்டியது இருக்கிறதுனால நாளைக்கு அது ஒரு பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் அவுட்ஃபிட். ஆல்ரெடி நீங்க வந்து இந்த அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க, ரிசப்ஷன். இது வந்து மேரேஜ் அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட் வந்து தம்பியோடயுமே இது அயன் அனுப்பிடுங்க, அழகா ஓட்ட போட்டு போறாங்க பார்த்து. சோ அவ்வளவுதாங்க மேரேஜ் அவுட்புட் நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. ஆமா, அவுட்புட் நீங்க மேரேஜ்ல பாத்துவாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அவுட்ஃபிட். எப்படி இருக்கு சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்க்கலாம். இதே ட்ரெஸ்ல மேபி வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். டாடா.